ஜம்மு காஷ்மீரில் வரலாறு காணாத அளவில் பெய்த கனமழை காரணமாக நிகழ்ந்த கடும் வெள்ளப்பெருக்கில் லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மீட்பு பணியில் ராணுவமும் விமானப்படையும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதுகுறித்து ஜம்மு காஷ்மீரில் இருந்து நமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தரும் நேரடி தகவல்களை பார்க்கலாம். இப்போ நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஜம்மு பகுதியில் இருக்கோம். இங்க நிலைமை ரொம்ப பதட்டமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இங்க விமானப்படையினர் எப்படி அவங்கள மீட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அவங்க எல்லாம் ஸ்ரீநகர்ல மாட்டிக்கிட்டாங்க வெள்ளத்துல. கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம். அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, விமானப்படையினர் விமானத்துல இருந்து அந்த கயிறு போட்டு கீழே இறங்கி யாரெல்லாம் மொட்டை மாடியில வந்து நிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ரொம்ப ஈஸியா காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா வெள்ளம் அளவுக்கு மீறி போய் கொண்டு இருக்கிறது. அதனால மக்கள்லாம் யாரெல்லாம் மொட்டை மாடிக்கு வராங்களோ அவங்களெல்லாம் காப்பாற்ற ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உணவு பொட்டலங்கள்லாம் அங்கேருந்து மேல இருந்து கொண்டு கீழே போட்டிருக்காங்க. அதுதான் மக்களுக்கு உணவே. ஏன் அப்படின்னா எல்லா கடைகளும் மூடி இருக்கு. ஸ்ரீநகர் தான் ரொம்ப ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மக்கள்லாம் இப்போ ஸ்ரீநகர்ல இருந்து மீட்டு கொண்டு அங்கிருந்து கொண்டு இங்க வந்துட்டு இருக்காங்க. முக்கியமாக இவங்கெல்லாம் நிறைய பேர் சுற்றுலா பயணிகள் தான். ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னாலே நமக்கு சுற்றுலா தான் நினைவுக்கு வருகிறது. அந்த வகையில் ஊர் சுற்றி பார்க்க வந்தவங்க தான் இப்போ எல்லாரும் அவங்க சிக்கி தவிக்கிறாங்க. மொத்தத்தில் 6 லட்சம் பேர் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனால் இப்பொழுது 1,30,000 பேரை காப்பாற்றி இருக்கிறதா நமக்கு விமானப்படை கிட்ட இருந்தும் ராணுவத்துக்கிட்ட இருந்தும் தகவல் வந்திருக்கு. மொத்தம் 30,000 விமானப்படை ராணுவ வீரர்கள் இருக்காங்க. இங்கே 9,000 பேர் இருக்காங்க. ஸ்ரீநகர்ல 21,000 பேர் இருக்காங்க. 100 வருஷத்துல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வரலாறு காணாத அளவுக்கு இது ஒரு பெரிய சேதம் அப்படிங்கிற மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் அரசே சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமையில விமானப்படையும் ராணுவமும் ரொம்ப துரித நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பூபிந்தருடன் சலீம்.